Hi friends, welcome and welcome to ALV Creations. Last video la ready panna இந்த gathering pant க்கு மேட்சிங்கா ஒரு umbrella kurti எப்படி ரெடி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த gathering pant வந்து நம்ம பாடில இருந்து மெஷர்மென்ட் எடுத்து அந்த சைஸ்க்கு ரெடி பண்ணது. இதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த காட்டன் ஃபேப்ரிக் 3.5 மீட்டர் இருக்கு. இதோட width பாத்தீங்கன்னா 56 இன்ச்சஸ் இருக்கு. சோ இருக்குறதுல மேக்ஸिमम width இருக்கிற cloth இது. இதுல வந்து ஒரு mom and daughter matching dress ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோல umbrella kurti எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த cloth-ஓட pattern ரொம்ப அழகா இருக்கு. front neck pattern-காக இந்த மாதிரி cloth-ஐ ரெண்டா கட் பண்ணி நடுவுல ஜாயின் பண்ணிருக்கேன். சோ இந்த ரெண்டு லைன்ஸ் இந்த ரெண்டு ஸ்ட்ரைப்ஸும் ஒண்ணா வரதுக்காக இந்த மாதிரி ஜாயின் பண்ணிருக்கேன். full length-க்கும் மேல மட்டும் ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிட்ச் பண்ணாம வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து neck design ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு lengthy piece எடுத்துர்க்கேன். அத வந்து இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் மடிச்சு அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன். neck design நமக்கு எவ்வளவு லெந்த்க்கு வேணுமோ அவ்வளவு அளவுக்கு இத ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு இந்த ஷேப்க்கு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். கூடவே இந்த லேஸ்க்கு மிடில்ல சில்வர் லேஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம். மேலே இருந்து தைச்சா நமக்கு வேஸ்டா தான் போகும். சோ அதனால ஒரு 2 இன்ச் விட்டுட்டு 15 இன்ச் வரைக்கும் ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். ஃப்ரண்ட் neck டிசைன் பண்ணியாச்சு. இத சென்டர்ல ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு குர்த்தியோட அளவு வச்சு இந்த cloth-ஐ கட் பண்ண போறேன். front and back ரெண்டு பீஸையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். கீழ பேக் பீஸ் இருக்கு, மேல இருக்குது front பீஸ். ரெண்டுத்தையும் ஒன்னு மேல ஒன்னு ஈவனா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டாப்போட அளவுக்கு இத ரெடி பண்ண போறேன். சோ இதையும் மிடில்ல ஃபோல்ட் பண்ணி இது மேல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து neck ஷேப்ல ஒரு லைன் 1/2 இன்ச் உள் பக்கமா இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். அது ஸ்டிச்சிங்காக. அதே மாதிரி ஷோல்டர் எண்ட்ல ஒரு லைன், அத தள்ளி ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஹார்மோல்ல இந்த ஸ்டிச்சிங் முடியிற இடத்துல ஒரு லைன், அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு லைன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்க இடத்துல ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச்ல ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். இதுல இருக்க பேக் neck அளவுக்கு front neck-ஐயும் மார்க் பண்ண போறேன். சோ அந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணிட்டு 1/2 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அப்படியே சைடு ஷேப்பை மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து அப்படியே கிராஸா ஒரு லைன் எண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண பாயிண்ட்ஸ்க்கு லைன்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க லைட்டா ஷேப் பண்ணிட்டு இந்த பீஸை நான் வந்து அட்டாச் பண்ணிக்க போறேன். சோ இத அப்படியே இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இதுலயும் 4 பீஸ் இருக்கும். ஒவ்வொரு சைடுக்கும் ஒவ்வொரு பீஸ்னு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் neck depth வந்து நான் வந்து 6.5 inches வச்சிருக்கேன். அங்க V ஷேப் இருக்கிறதுனால 6.5 inches வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு பீசஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புக்கும் மேல வச்சு கரெக்ட்டா அட்டாச் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஷேப்க்கும் மேலே இது வரைக்கும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அம்ப்ரெல்லா குர்த்திக்கு இந்த சைடில் பீஸ் அட்டாச் பண்ணும்போது ஏதாவது ஃப்ரண்ட் பீஸ்லேயோ இல்லை பேக் பீஸ்லேயோ ஏதாவது ஒன்றுத்துல மட்டும் இந்த சைட் பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு மேலே தையல் போட்டுட்டு அளவு ட்ரெஸ்ஸை வச்சு ப்ராப்பராக ஷேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃப்ரண்ட் பீஸை மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். அகைன் நான் அளவு ட்ரெஸ்ஸை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு சைடில் வந்து 1 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு ஷேப் பண்ணிக்கலாம். மேலேருந்து நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பேன்றதுனால 17 இன்ச்சஸ்க்கு ஷேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் டாலாக இருந்தீங்கன்னா 19 இன்ச் வரைக்கும் மேலேருந்து பாடி ஷேப் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ராடாக கட் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கத்துலையும் ஷேப் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்டிச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புது குர்த்தி மாடல் ஸ்டிச் பண்ணணும்னு இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவை எனக்கு ஜிமெயிலில் அனுப்புங்க. அந்த மாடல் ட்ரை பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ண பார்க்குறேன். இந்த மாதிரி சைடில் பீஸ் அட்டாச் பண்ணுறதுனால அம்ப்ரெல்லா ஷேப் நல்லா ப்ராடாக இருக்கும். இப்போ இது மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கத்துக்கு 25 + 25 50. ஸோ இது மாதிரி பேக் சைடுக்கும் 50. ஸோ டோட்டலாக 100 இன்ச்சஸ் வரும். ஸோ நல்லா அம்ப்ரெல்லா ஷேப் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும். இதனால கிளாத்தும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம ரெடி பண்ண ஃப்ரண்ட் பீஸை பேக் பீஸ் மேலே வச்சுட்டு பேக் பீஸையும் ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது 2 பீஸும் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நெக்கில் ஒரு பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் நெக் ரெடி பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். நல்ல பக்கம் ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு யூ ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்கை சுற்றியும் தையலை படாமல் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு மேல் பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் திருப்பி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பேக் சைடில் அப்படியே மடக்கிட்டு நெக்கு ஓரமாக வந்து ஒரு முறை தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டாச்சு. இப்போ பேக் சைடில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் உள்ளே தள்ளி வைக்கணும். பிகாஸ் நம்ம நெக்கு கிட்ட வந்து வி ஷேப் இருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் முன்னே தள்ளி வச்சுட்டு இதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைடுக்கும் ஒவ்வொரு பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். வி ஷேப்பில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த பின் பக்கம் அப்படியே மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் இதையும் ரெடி பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ரெடி பண்ணியாச்சு. 2 பீஸோட ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லேயும் 2 பீஸ் கட் பண்ணி இந்த டிசைன் சேமாக வரதுக்காக ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் கீழே 3 இன்ச்சுக்கு வந்து ஓப்பன் வச்சுருக்கேன்.
ஸ்லீவ் லென்த் வந்து ஒரு 17 inches வச்சுக்கலாம். இல்லை கிளாத் இவ்வளோ தான் இருக்குது, ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜில் ஒரு லைன், அதுக்கு மேலே ஒரு லைன், மேல் பக்கமும் ஸ்லீவ் ஜாயிண்ட்டில் ஒரு லைன், அதுக்கு மேலே ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஸ்லீவ் ஷேப் பண்ணிக்கலாம். நல்ல பக்கம் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு சைடில் மட்டும் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நெக்கில் டிசைன் பண்ண மாதிரி ஸ்லீவ் எண்ட்லையும் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த பீஸோட விட்த் வந்து 1.25 inch இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த லேஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ராங் சைடில் இந்த பீஸை வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். சென்டரில் 1 inch விட்டுருக்கேன், அப்போ தான் நம்மளால் மடித்து தைக்க முடியும். ஸ்லீவோட ராங் சைடில் இந்த பீஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு மடித்து நல்ல பக்கம் மேல் பக்கம் மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் ரெண்டும் ரெடி பண்ணியாச்சு. இதை குர்த்தியில் அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்லீவ்ஸையும் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீசஸ் சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ நம்ம வைக்கும் போதே தெரியுது கரெக்டாக ரொம்ப ஈவனாக இருக்குது சைடில் ரெண்டு கிளாத்தும். அம்ப்ரெல்லா குர்த்தி பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.